அது எப்படிங்க? எப்பவுமே இப்படி தானா? இல்லை வேணுனே பண்ணுறீங்களா? வந்து சாப்பாட்டுக்கு உட்காரும்போது தான் பெருக்குறீங்க. அவ்வளோ நேரம் செல்லை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் பெருக்கும்போது தான் நீ சாப்பாடு சாப்பிடணும்னு வர. அப்ப இதுக்கு என்ன சொல்றது? அப்படியா? தப்பு என் மேலே தாங்க. தப்பு ஆமா உன் மேல தான். இப்ப நான் பெருக்குறேன்னு நினைச்சு தான் நீ வேணும்ட்டே கை கழுவின்னு வர. சரி ஓகே. எங்கள் வீட்டில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஸ்வீட்டுங்க. சரிதான். நான் குழம்பு கூட விட்டுறேன். கோலா பசியாக இருக்குது. எதனா ஒன்று எடுத்துட்டு வா ஃபஸ்ட்டு. அப்புறம் இது செஞ்சு அது செஞ்செல்லாம் சொல்லக்கூடாது. பசி மயக்கத்தில் எங்கேயோ பத்து பொம்பளை இருக்குது. வரேன் வச்சுன்னு என்னத்தான் பண்ணான்னு தெரில. கத்தாத. வெரி வெரி பேடுங்க. வழக்கமாக சாப்பாடு வைக்கும்போது தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டீங்களே, நீ தண்ணியெலாம் குடிக்கிறீங்க. வேற எதனா சொல்லுவ, வீடியோ பிடிச்சிடுவாங்க. வருது 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 சாப்பாடு வருது. சிரிப்பா பாரு. உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு தலையெழுத்து இப்படி தானா? சொல்லுங்கள் கமாண்டில். யாருக்கு தலையெழுத்து தெரியுதுன்ற அப்படின்னா நான் உனக்கு கொடுமை பண்ணிட்டேன். எப்போவுமே சாப்பிட உட்காரும்போது தான் பெருக்குறீங்க. ஏய் நான் பெருக்கும் வெரி வெரி பேடுங்க.